சின்னாக்கா அந்த 2 துண்டாக்கா தம்பிக்குள்ள கண்ணா மூச்சு இது சின்ன பின்னமான பட்டாக்கத்தி வசமா வந்து மாட்டுச்சு வெளியூர போற ஓன வேட்டிக்குள்ள வந்து வினவாச்சாக்குள்ள பட குழந்த புள்ள இனிமாவாக்கு நீ தாண்டா பாவத்தல்ல கசகிய தாண்டதம்ம துண்டு பீடிக்குள்ள கையில மாட்டிக்கல்ல உயர வாட்டி உள்ள உரிச்சு காய போல சின்ன சாமான தூக்காம செய்வ உள்ள நீ காணாம போனா கைய மேல குத்தம் இல்ல அவுத்தா ஒரு பட்டாப்பட்டி குடுத்தா ஒரு கொட்டாங்குச்சி புடிச்சா ஒன்ன கட்டம் கட்டி முறைச்சா ஒரு மண்ணாங்கட்டி அவுத்தா ஒரு பட்டாப்பட்டி குடுத்தா ஒரு கொட்டாங்குச்சி புடிச்சா ஒன்ன கட்டம் கட்டி முறைச்சா ஒரு மண்ணாங்கட்டி அடிச்சா குமுற கசுற திமுற பேசுற நிமிர பாக்குறையா முன்னாடி பவர் காட்டுற கடன் கொள்ளைக்கிற அழகை வைக்கிற இல்லாடி நவரு பக்கம் நவரு பக்கம் சுவரு புடிச்சா ஒரு கொட்டாங்குச்சி புடிச்சா ஒன்ன கட்டம் கட்டி முறைச்சா ஒரு மண்ணாங்கட்டி மச்சி அந்த லேப்பில் தான் ஒரு சியோட சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்லாம் இருக்குது. லேப் ரொம்ப முக்கியம். இவன் எந்த குரூப்டா? யாரு? நேற்று ஒரு பொண்ணை மேல் மாடியிலேருந்து தள்ளி விட்டு பணத்தை எடுத்துகிட்டு ஓடி இருக்கான். அவனை தான் தேடிட்டு இருக்காங்க. கான்செப்ட் நல்ல கான்செப்ட் தான். பணம் தாங்க எல்லாமே. பணத்தை சம்பாதிக்க என்ன வேணால் பண்ணலாம். அந்த பணத்தை சம்பாதிக்கும் போது பொண்ணுங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. இதுதான் என் கான்செப்ட். நேற்று நீ பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பொண்ணை மேல் மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டுருக்க. நல்ல வேளை அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகலை. ஏதாவது இருந்தால் இப்படி நின்று பேசிட்டுலாம் இருந்திருக்க மாட்டேன். தூக்கி தொங்க விட்டு. சொல்லு மச்சி. மகா 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 இறந்துட்டாடா.
ஆக்சிடெண்ட். எவனா வண்டியில் ஸ்பீடாக வந்து அடிச்சிருக்கான். உயிரை வருடும் பாடல் இன்று கூச்சல் ஆனதேனோ அலை நீ பேரலையானால் கரையாய் உடைகிறேனே காற்றில் இலையை போல பிடியை தேடி தவிக்கிறேனே ஒரு நொடி சாரலானாய் மறுநொடி காணலாய் எனக்கு பிடித்த உன்னை. என் மகா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஆக்சிடெண்ட் பண்ணதே நான் தான். என் மகாவை நானே கொண்டுட்டேன். அப்போவே போய் அது யாருன்னு பார்த்துருந்தா இன்றைக்கி என் மகா உயிரோடு இருந்திருப்பா. என் மகாவை நானே கொண்டுட்டேன் அன்றைக்கி தான் எனக்கு தெரியும். என் உயிரை உண்ணும் என் உறக்கம் கொல்லும் என் உயிரை உண்ணும் தேன் சுடரே என் உறக்கம் கொல்லும் தேன் சுடரே என் உயிரை உண்ணும் தேன் சுடரே என் உறக்கம் கொல்லும் தேன் சுடரே. தம்பி, எந்த வயசில் லவ் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, அந்த வயசில் உண்மையாக லவ் பண்ணுறமான்றது தான் முக்கியம். இப்போ நான் இந்த இடத்துக்கு வரலன்னா அந்த பொண்ணு நீ கொண்டிருப்ப. கொண்டுட்டாங்க. யார? என் கூட பிறந்தவனா தான். நான் அழமாட்டேன். என் தம்பி அவன் கொண்டானா அவனை கண்டுபிடிக்காம நான் அழமாட்டேன். நான் தானே கொன்னேன். நேற்று ஒரு பொண்ணை கொண்டிருப்பான், அதை நான் அவனை கொண்டுட்டேன். அந்த 100 சியோட சர்டிஃபிகேட் வேணும், இல்லை தர முடியாது அப்படின்னா அடுத்தடுத்த ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு பொண்ணு உயிர் போவோம். உன்னால் எதையும் தடுக்க முடியாது. சர்டிஃபிகேட்லாம் தந்துடுறேன். இப்போ ஒரு பொண்ணை தூக்கியிருக்கியே, அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா?
இப்போ நான் சர்டிஃபிகேட்லாம் தர ஒத்துக்கலைன்னா அந்த பொண்ணை நீ கொன்றுவ. அதானே கான்செப்ட்டு? நீ தூக்க சொன்ன பொண்ணு வேற யாரும் இல்லை, உன் தங்கச்சி தான். டவுட்டாக இருந்தா நீ தூக்க சொன்னல, அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு ஃபோட்டோ அனுப்ப சொல்லு. ஏய் அவ ஏன் தங்கச்சிரா? உன் தங்கச்சியும் உக்கான்னா மட்டும் பத்திரமா இருக்கணும், மற்ற பொண்ணுங்கன்னா கொண்டுருவியா? என்னடா கான்செப்ட் இது? இந்த பணம் கை விட்டு போயிடுச்சுன்னா திரும்ப சம்பாரிச்சுப்ப, ஆனால் ஒரு உயிர் போச்சுன்னா திரும்ப வர வைக்க முடியாது. என்னடா இத்தனை கொலை பண்ணவன் பேசுகிற பேச்சு மாதிரி தெரிலன்னு பார்க்குறியா? இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு நடந்தால் தெரியும், அதுவும் நம்மளால் நடந்தால் ரொம்ப கஷ்டம். அந்த பொண்ணு யாருன்னு தெரியாமல் உன் தங்கச்சியை தூக்கியிருக்கியே, அந்த மாதிரி மகா அந்த ஆக்சிடெண்ட் பண்ணது நான் தான். அன்றைக்கி நான் வேகமாக ஃபோன் பேசாமல் வந்திருந்தா இன்றைக்கி என் மகா உயிரோடு இருந்திருப்பா. அது தெரியாமல் நடந்தது. ஆனால் அவன் தம்பி அவன் லவ் பண்ணுற பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தோம் அந்த பொண்ணை கொல்ல போனான். அவன் பண்ணுறது தப்புன்னு தோணுச்சு, நான் அவனை கொண்டுட்டேன். நம்ம எந்த விஷயத்தில் தப்பாக இருந்தாலும் சரி, ஆனால் பொண்ணுங்க விஷயத்தில் தப்பாக இருந்தான்னா அவனை விட கேவலமானவன் எவனுமே கிடையாது. இதெல்லாம் சொன்னால் கிரிஞ்சு பூமருன்னுவாங்க. இதெல்லாம் அவங்க அக்காவுக்கு தங்கச்சிக்கு நடந்தால் அப்போ தெரியும் கிரிஞ்சா பூமரான்னு. உன் அக்காவுக்கு தங்கச்சிக்கு இந்த மாதிரி எவனாவது பண்ணால் அவனை அடித்து தலைகையில் கட்டி தொங்குற அளவுக்கு கோவம் வரும்ல. இதுவே நீ மற்ற பொண்ணுங்களுக்கு பண்ணும்போது கரெக்டாக இருக்குமா? இந்த மாதிரி எவ்வளோ டைலாக் பேசினாலும் வேஸ்ட்டு தான். நீ எவ்வளோ பணம் வேணால் சம்பாதிச்சுக்க, அதை எப்படி வேணால் சம்பாரிச்சுக்க, அதில் பொண்ணுங்களுக்கு குழந்தைங்களுக்கு இதாகக்கூடாது. இதுதான் நம்மளோட கான்செப்ட்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே மாறாதுடா. ஆஃப் பண்ணுறா